மாதிரி கொடிமரம் இல்லாத கோயில் தான் அது சித்தர்கள் தான் கட்டியிருப்பாங்க. கண்டிப்பா. ஏன்னா இங்க வந்து சித்தர்கள் தவம் இருந்திருக்காங்க ஆதி காலத்துல. ஆமா, ஃபாரஸ்ட்ல வந்து தவம் இருந்திருக்காங்க. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இங்க நாங்க சித்தர்களை 18 பேர்களை இங்க வந்து வடிவமைப்பு கொண்டு அந்த சிவன் மேல. ஆமா, அதை நம்ம பார்த்தோம். 18 சித்தர்களை மேல இருக்காங்க. ஆமா ஆமாங்க, ரொம்ப அழகா வடிவமைச்சிருக்கீங்க. ஆமா, 18 சித்தர்களை வந்து இங்க நாங்க பார்த்திருக்கோம். அதுவும் ஒரே நேர்கோட்டில் இருக்கிறாங்க. ஆமா, ரொம்ப விசேஷம். நாங்களும் வந்து சித்தர்கள் இருக்கிறதுக்கு உண்டான ஒரு எங்களுக்குள்ள உணர்வுகளும் இருக்கு. நாங்களும் அதை உணர்ந்திருக்கோம். எப்படிங்க காலத்துல வந்து நாங்க உணர்ந்திருக்கோம். ஏன்னா நாங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு பிரதோஷ காலத்துல இந்த அப்பாவுக்கு வந்து அபிஷேகம் எல்லாம் முடிச்சிட்ட பிறகு, தரைய போட்டு அபிஷேகம் எல்லாம் முடிச்ச பிறகு அவர் வந்து நாங்க குடும்பம் வரைக்கும் ஏதோ குழுவுல போறதுக்கு, அதாவது இந்த மாதிரி பண்ணும்போது பக்தர்கள் இங்க நமக்கு வந்து சில விஷயங்கள்லாம் பண்றாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து இந்த குரூப்ல இருக்கிறவங்களுக்கு நாங்க அனுப்புவோம். அதை அனுப்பும்போது ஒரு 2 ஸ்டில் எடுத்துட்டு நாங்க அனுப்புவோம். சரி. அதை வந்து நாங்க ஸ்டில் எடுக்கும்போது ஒரு 2 ஸ்டில்லு 3 ஸ்டில் எடுப்போம். அந்த 3 ஸ்டில்லையும் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல எதுவுமே கிடையாது, கீழே ஒரே ஒரு சின்ன பொருள் கூட கிடையாது. ஆனா வந்து சித்தர்களை வழிபடுற ஒரு விஷயத்த எங்களுக்கு தெரியும், அந்த இதுல கிடைக்குது. ஆமா, அந்த நம்ம எடுத்த ஸ்டில்ல கிடைக்குது. அது எப்படி வந்ததுன்றது எங்களுக்கே ஒரு ஆச்சரியமா இருந்தது. அது சில பேர் நாங்க வந்து முன்னோர்களை கேட்கும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னாக்கா, இது சித்தர்களுடைய வழிபாடுதான். அவங்க வந்து பாத்தீங்கன்னா சிவபெருமானுடைய அவங்க எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா வலது பக்கம் தான் யாருக்கும் வந்து இடையூறு இல்லாம ஒதுக்கப்புறமா படுத்த மாதிரியே வந்து அவங்க சேவிப்பாங்க. அதுதான்